அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுல அது என்ன மாதிரியான ஒரு மனோதத்துவ ஒரு விஷயம்னு நீங்க சொல்றீங்களா? சைக்காலஜிக்கலி ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க அவரு. விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு 100% இருக்கு 100%. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோவில் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அப்நார்மல் திங்ஸ்னா சைக்கோங்கிறவன் நார்மல் பீப்புளா தான் இருப்பாங்க. வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பிளான் பண்றாங்க. என்னை தூக்கி வைடா எஃப்ஐஆர்ல எல்லாம் வச்சு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு என்னென்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் பாமக அன்புமணி அவர்கள், அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து இவங்க எல்லாருமே பேசும்போது கூட விஜய ஒரு பெரிய லெவல்ல ஒரு குற்றம் சாட்டி யூடியூப்பை கைது பண்ண அந்த யூடியூப் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. 41 பேர் செத்தவன் துக்கத்தை ஃபீல் பண்ணானா அவனுக்கு அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க, அதுன்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? இல்ல வேற எல்லா விஷயத்தையும் வேங்கை வயல்ல நடந்தது நீங்க போகல, இங்க ஏர் ஷோ நடந்தது அங்கேயும் 5 பேர் இறந்து போனாங்க, அப்போ நீங்க எதுவுமே பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள்னா அதோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? இல்ல சார், அந்த நீங்க மீடியாவுல கவரேஜ்ல என்னத்த கவரேஜ்ல பேசுறீங்க? எத்தனை பேர் திருப்பி போய் பாருங்க, 10 பேருக்கு கீழே தாங்க. ஒரு பொண்ணு மயக்கமாடி தூக்கிட்டு இருக்கா, அவளை ஓடி போய் ஆஸ்பத்திரியில போட்டுருக்காங்க, அவ உட்காந்துட்டு இருக்கா பாருங்க, உங்களை தூக்கிருக்காங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப செத்தாடா போயிருக்கணும், எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்கு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிருக்கணுமா? போகக்கூடாது. என்னங்க இன்ட்ரோல் பாயிண்டா? டயலாக் பேசுனதுக்கு அப்புறம் ஐ அம் வெயிட்டிங். சினிமாக்காரன், அதாவது மலையாளத்தை மாதிரி விருங்கடா. ஆமா, சினிமாக்காரனை பாரு, அரசியல்வாதி அறிவு இருக்கான்னு மட்டும் பாரு. அவன் டிவிகே சார்ந்த லாயர்ஸ் அவங்க எங்க கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு, செருப்பை எதுக்கு எடுத்து நீங்க விஜய் மேல அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சில கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க கத்தியால வச்சு கிழிக்கப்பட்டவன், குத்தப்பட்டவன், குத்து வாங்கப்பட்டவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இல்லையா, அவன் எங்க? அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுல அது என்ன மாதிரியான ஒரு மனோதத்துவ ஒரு விஷயம்னு நீங்க சொல்றீங்களா? சைக்காலஜிக்கலி ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க அவரு. என்ன அது அந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுங்கிறதுல இல்ல, அதை ரசிச்ச விதம், அதாவது அதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஆமா, அது ஏன்னா நான் என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் கெட்டவன் அப்படின்னு சிம்பு வச்சு ஒரு படம் ட்ராப் அவுட் ஆச்சு. அந்த படத்தோட கதை பிரகாரம் ஒரு சைக்கோபாத் கில்லர் அப்படிங்கிறது. அதனால இந்த சைக்கோங்கிற விஷயத்துக்கு என்னென்னலாம்னா நான் நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். நிறையா டாக்டர்ஸ்லாம் மீட் பண்ணி எப்படி இருப்பாங்க என்னெல்லாம், இதெல்லாம் ரொம்ப நான் அலசி ஆராய்ஞ்சு தேடுனதுனால எனக்கு ஒரு சைக்கோவாக இருக்கிறவங்களோட பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட்ஸ், அவங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கலாம். அவங்க நம்மள்ட்ட உட்காந்து சிரித்து பேசிட்டு தான் இருப்பாங்க, பட் மண்டையில் வேற ஒன்று ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் திங்கிங்லாம் இருக்கும். பட் அந்த ரசனை, அந்த திங்கிங், அந்த ஷிட்டிங்ஸ் அவரோட இதில் இருந்தது. விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு 100% இருக்கு 100%. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோவில் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப சிஎம் சார் என்ன இது என்னது உங்களுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னா இல்லை எதிரி பழி வாங்கணும்னு பார்க்குறீங்க, அந்த வார்த்தை பழி வாங்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படிங்க அந்த தலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம், அந்த மேனரிசம் தான், அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மேனரிசம் தப்பான மேனரிசம். அந்த மேனரிசம் நார்மல் ஹியூமன் பீயிங் மேனரிசம் கிடையாது, அப்நார்மல் திங்ஸ்னா சைக்கோங்கிறவன் எப்படியெல்லாம் இதெல்லாம் நார்மல் பீப்புளாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரே குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவன் அவங்க அப்பா அம்மாவையே கிட்டத்தட்ட ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற சுற்றில எடுத்து எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மண்டையெல்லாம் உடச்சி எல்லாரையும் 7 பேர் செத்துட்டாங்க. ஒரே குடும்பத்தில் இருக்கான், அவங்க வீட்டுக்குள்ளே தான் அவங்க அப்பா அம்மா தாத்தா அவனே தான் கொலை பண்ணுறான். இந்த மனநிலை எங்கேருந்து வருது? எதனால இந்த மனநிலைக்கு நீங்கள் மாற்றப்பட்டீங்க? புரியுதுங்களா? இதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லை, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் போகிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டினா சீரியஸாக சொல்கிறேன், அப்போ இவர் இப்போ சொல்கிறாரு, இப்போ எல்லாமே பண்ணுறது என்ன தெரியுமா,
இவர் பண்ணுறது எல்லாமே பயங்கர டாக்டிஸாக பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு பின்புலமாக இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே இவரை தூக்கி ஜெயிலில் வச்சா அடுத்தாப்புல இவர் தான் முதலமைச்சர். அதனால வைக்க முடியாது, வைக்கணும் கூடாது, வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணுறாங்க. என்னை தூக்கி வைடா, இவர் பேசுகிற விஷயங்கள்லேருந்து இவர் நடத்திக்கிற விஷயங்கள்லேருந்து அடுத்தாப்புல இன்னும் ஒரு எலெக்ஷனுக்குள்ளார இவர் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணுவார், எங்கேயாவது போய் எதையாவது மோதி அவன் மேலேயாவது இது பண்ணுவார், ஒரு ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆரில் இவரை தூக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். சீரியஸா. ஏன்னா ஏதாவது ஆனால் டிஎம்கே தெளிவாக இருக்கானுங்க. டே நீ படத்தில் வேணா ஹீரோவாக இருக்கலாம்டா, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ காமெடிடா. நீ வடிவேல் வந்து இந்த வேனில் ஏறிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, சொல்ல கேளுங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆளு எதை பண்ணாலும் போடா நீ கிடையாதுடா போடான்னு தள்ளி விடுவாங்கல்ல. அது மாதிரி இவனுங்க டிஎம்கே காரங்க பண்ணுற உண்மையிலேயே அல்டிமேட்டாக இவங்க காமெடியான அவனை பார்த்து ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். அதனால இன்னுமே அரெஸ்ட் பண்ணாம எஃப்ஐஆர்ல கூட அவரோட எஃப்ஐஆர்ல எல்லாம் வச்சுப்பானுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி சார், இவர் அரெஸ்ட் பண்ணனாலும் புசிங் ஆனந்தும் இல்ல ஆதவ் அர்ஜுனா இல்ல அந்த முதல் கட்டமைப்பு உள்ள இருக்கிற லீடர்ஸை யாராவது வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், அதுவும் கூட அவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியே தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு போலீஸ்னால முடியாத ஒரு விஷயம். ஆமா, ஸ்காட்லாந்துல உலகத்திலே ஸ்காட்லாந்துல இருந்து நம்பர் 2 வந்து தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் இருந்தே அவங்க புசி ஆனந்தெல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க. பிடிப்பாங்க. 2026 நவம்பர்ல அவங்க கேட்ச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தேடிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க எங்க போயிருக்கான்னு தெரியாதுல்ல. சரி, அப்ப இதுக்கப்புறம் இவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணுவாரு. கூட்டணி ஆட்சி அமைச்சு பண்ணுவாரு, கூட்டணியா பண்ணுவாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இது போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கரூர்ல செத்து போன ஒவ்வொருத்தன் குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொரு எஃப்ஐஆர் போட்டு இப்போ வச்சிருப்பானுங்க. ஆமா, அந்த கேஸ்லாம் பெண்டிங்ல இருக்கும். இந்த கேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இது நடந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே கேஸ் க்ளோசிங் ஆயிரும். சிபிஐ விசாரணைனாவே அது 10 வருஷம் போகும் இல்லையா? ஆமா, விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆமா, வாதியும் செத்துவான், பிரதிவாதியும் செத்துருவான். புரியுதுங்களா? சரி சரி, போய் எங்க வீட்டுல இலவு வந்துருச்சுன்னு சொல்லி என் பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி செத்துருச்சு பொண்ணு செத்துச்சுன்னு நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அந்த கம்ப்ளைண்ட் க்ளோசிங் டைம் எப்படி தெரியுமா? நான் 80 வயசு ஆயிடுச்சு ஆவேன், அப்பதான் நீ திருப்பி சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி சார், இப்போ இவருக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாம் இப்போ இபிஎஸ் அவர்கள் ஆகட்டும் சரி, அப்புறம் வந்து சீமான் அவர்கள் கூட எப்போதுமே இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். அவர் கூட ஏதோ மேலோட்டமா பேசிட்டு போயிட்டாரு. பாமக அன்புமணி அவர்கள், அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து இவங்க எல்லாருமே பேசும்போது கூட விஜயை வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு குற்றம் சாட்டி பேசின மாதிரி இங்க எங்கேயுமே பார்க்கப்படல சார். அவங்களுமே அரசியல்ல இருந்தவங்க தானே, அப்ப அவங்களும் அரசியல் கேம்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறாங்க. அதாவது அவர் கூட சேர்ந்துக்கிறதுக்கு தானே பார்க்குறாங்க. விஜய் கூட சேர்ந்துக்கிறதுக்கு பார்க்குறவங்க எப்படி அவரை அகைன்ஸ்ட் பண்ணுவாங்க? விஜய் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்புமணியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்னா அன்புமணிக்கு என்ன துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா? யாருக்கு? அன்புமணி ஆசையை யோசிச்சு பாருங்க. விஜய் கட்சியில் நாம சேர்ந்து அவர் கூட நம்ம ஒன்று நினைச்சு போயிட்டோம்னா நாம முதலமைச்சர்ரா, துணை முதலமைச்சர் யாரு? இவர் முதலமைச்சர், அன்புமணி துணை முதலமைச்சர். இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? சரி, இபிஎஸ் அவர்களுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே இப்போ ஒன்னா சேருவாங்க. நீங்க நினைக்கிறது மாதிரியே கிடையாது. நீங்க விஜய் வந்து தனி கட்சியா இனிமேல் அடுத்த மீட்டிங் தொடராதுங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். தனி கட்சியா அடுத்த மீட்டிங் தொடர்ந்து ஒரு கூட்டணி கட்சியா தான் விஜயோட அடுத்த மூவ் இருக்கும். ஆமா, எவன் கூட்டு சேர்றானோ உண்மையிலே சொல்றேன், வெரி டேஞ்சர் ஃபெல்லோஸ். சரி சார், இப்போ சிஎம் அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி தப்பான ஒரு வதந்திகளை யாருமே வந்து பரப்பாதீங்க, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூடியூபரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்கல்ல சார். அப்போ இவங்களை யூடியூப் கைது பண்ணார் இல்லையா? யூடியூப் கைது பண்ண அந்த யூடியூப் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 41 பேர் செத்தோனையும் அவன் அந்த ஆள் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. 41 பேர் செத்தவன் துக்கத்தை ஃபீல் பண்ணானா அவனுக்கு அப்போவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். அங்கேயெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரல. ஆனால் போலீஸு பிடிச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கார்டியாலஜி டெஸ்ட் எடுத்து கொண்டு போய் இப்போ எங்கே ஐயோ செத்துருவாரோ அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு அவரை மருத்துவ இதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? பாவம். எங்கே 41 பேர் செத்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணதில் 4 நாளைக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் ஃபீலிங்லேயே இருந்திருக்கார். பாவம்.
சரி சார். இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து இவ்ளோ காட்டமா நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா, இப்போ இந்த மக்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல. நீங்களும் இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு வரீங்களா? மக்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க அப்படின்றதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல. அப்ப அத கண்டிப்பா. பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? அந்த அந்த அறியாத மக்களுக்கு தான் நான் சொல்றது என்னன்னா, இப்ப நான் அந்த மக்கள் கரூர் மக்கள் இருக்காங்க இல்லையா? கரூர் மக்களுக்கெல்லாம் நீங்க 41 பேர பலி குடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த பலி குடுத்ததெல்லாம் டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க. அவங்க தான் செத்தாங்களா அப்படின்னு அடையாளம் கேட்பானுங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா, அந்த வடிவேல் காமெடியில, "நான் ஆட்டே இல்லப்பா, எனக்கு ஆடே காணா போகலப்பா" அப்படிங்கிறது மாரி, அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும், "ஐயய்யோ! அங்க செத்தது என் வூட்ல இருக்கிறவங்களே இல்லங்க." நடக்கும். நடக்க வப்பாங்க. நீங்க இந்த என்ன விஜய் நெனைக்கிறீங்க? அவர்கள் இவ்ளோ இதுவா வந்து பேசுறதுக்கும், இவ்ளோ தூரம் சேலஞ்ச் பண்றதுக்கும், என்ன மாரியான ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அவர் இந்த அளவுக்கு வந்து தைரியமா வந்து பேசுறதுக்கு? ஏங்க ஒரு விஷயங்க, சைக்கோக்கள் வந்து ஒரு விஷயம் பேசிக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து, ஒரு சிலர் வந்து அவங்களே முன்னெடுத்து நடத்துவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பேக்கிரவுண்ட் இருந்தா தான் நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட பேக்கிரவுண்ட் தான் இவர நடத்துறது. இவர் பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? இவர் பேசின ஒரு என்ன சொல்றது? ஒரு சவால் விடுற ம். ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னால இருக்கிற தைரியம். அந்த பின்னால அப்படிங்கிறது வந்து நான் வந்து சிபிசிஐடி கிடையாது. புரியுதுங்களா? கண்டுபிடிங்க. சரி சார். இப்போ இந்த இந்த விஷயங்கள் இவ்ளோ பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த 41 பேர் இறந்தது வந்து சும்மா கிடையாது. அப்போ இங்க நெறைய கேள்விகள் வந்து மக்கள் கேட்கறாங்க சார். 8:15க்கு தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. 8 மணிக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர் வந்தாரு? 8:30 மணிக்கு எப்படி வந்து ட்வீட் போடுறாரு? 10,00,000 1 ஹவர்ல எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் 10,00,000 எப்படி வந்து சிஎம் அவர்கள் வந்து அனவுன்ஸ் பண்றாரு? உடனே நைட் 1 மணிக்கு வராரு. அப்படின்லாம் வந்து இவ்ளோ கேள்வி கேட்கப்படுது இல்ல சார்? அததாங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. நியாயமானது. இந்த கேள்வி எல்லாமே நியாயமானது. அ அதாவது நான் ஓகே. ஏன் வந்தான்? அப்படின்னு கேட்கறீங்களே, இவன் ஏன்டா போனான்னு இவனும் கேட்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்களா? புஷி ஆனந்த் அங்க அதாவது ஒரு முதலமைச்சர் 1 மணிக்கு வந்தத பத்தி தான் பேசுறீங்க. இல்ல வேற எல்லா விஷயத்தையும் வேங்கை வயல்ல நடந்தது நீங்க போகல. இங்க ஏர் ஷோ நடந்தது. அங்கேயும் 5 ஓகே. பேர் இறந்து ஒரு போனாங்க. விஷயம். அப்போ நீங்க எதுவுமே பேசவே இல்ல. ஒரு விஷயம். இது இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனான் அப்படிங்கிறதுக்கு, அதாவது போகணுமா? இங்க செத்து போனவங்களோட அளவுக்கு போய் அதாவது ஒரு விஷயங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தன் திமிரெடுத்து போயி புரியுதுங்களா? அ சொல்ல சொல்ல கேட்காம மாடியிலிருந்து தற்கொலை பண்ணி ஒருத்தன் செத்துட்டான். புரியுதுங்களா? அ அவன் வீட்டு அளவுக்கு போவீங்களா? இல்ல ஒருத்தன் நல்ல மனுஷன். ஹார்ட் அட்டாக்ல ஒண்ணுமே இல்ல. உட்கார்ந்திருக்க நேரத்துல காஃபி குடிக்கிறப்ப செத்து போயிட்டான்யா. ஆனா ஊருக்கே நல்லது செஞ்சான்யா. அப்படி எவன் வீட்டுக்கு நீங்க அளவுக்கு போவீங்க? இந்த அளவுக்கு போவீங்களா? இந்த அளவுக்கு போவீங்களா? ம். அ திமிரு எடுத்த அளவுக்கு போவீங்களா? அப்ப திமிரு எடுத்த அளவுக்கு போகலையான்னு சொல்லி கொஸ்டின் பண்றேன்னா, உன் மனநிலை என்ன? என்னையும் அந்த சைக்கோ லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா சார்? இல்லங்க புரியல. நீங்க மக்களோட மனநிலைய தெரியுதுங்களா? அதாவது எத பேசுனா, எத திசை திருப்பி நடத்தலாங்கிறதுக்கு தான் நீங்க யோசிக்கிறீங்களே ஒழிஞ்சு, வந்தவன சார் பத்தி தான் எனக்கு கேட்கிறீங்க. இப்போ ஏன்டா வந்தான்? இல்ல ஏன்டா சார் நீங்க வந்தான்னு? சொல்ற பாயிண்ட் எனக்கு வந்து ஓகே சார். எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா, இப்போ நாம வந்து இந்த மக்கள்ன்னு எடுக்கும்போது ஒரு 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 10 பேர் பேசியிருந்தாங்களா? இல்ல ஒரு 20 பேர் பேசியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடந்து போலாம். ஆனா, ஒட்டுமொத்த மக்களுமே எப்படி சார் வந்து ஒரு ஒட்டுமொத்த மக்கள்ட்டனா கவர்ன்மென்ட்க்கு அகைன்ஸ்டா வந்து பேச ஒரு முடியும்? விஷயங்க. அதுதான் சார் இங்க எல்லாருக்குமே ஒரு 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 விஷயம். கேள்வியா நீங்க இருக்கு. திருப்பி திருப்பி ஒட்டுமொக்க மத்தலே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள்னா, அதோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா? இல்ல சார் நான் அந்த நீங்க கரூர் மீடியாவுல ஏரியால மட்டும் சொல்றேன் கவரேஜ்ல சார். என்னத்த கவரேஜ்ல பேசுனீங்க எத்தன பேரு? திருப்பி திருப்பி போய் பாருங்க. 10 பேத்துக்கு கீழ தாங்க. 10 பேர் பேசுறத மறுபடியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஒரு பொண்ணு மயக்கமாடி தூங்கிட்டு இருக்கா. அவள ஓடி போய் ஆஸ்பத்திரியில போட்டுருக்காங்க. அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. பாருங்க. இவங்கள தூக்கியிருக்காங்க. அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப செத்தாடா போயிருக்கணும்? மயக்கத்துல இருக்கவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். கொஞ்சம் கூட அறிவு வேணாம். அதுதான் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க சார். புரியுதுங்களா? ஒரு தலைவன். உனக்கு இவ்வளவு தூரம் நீ தலைவன் நினைச்சு இதுங்கிறல்ல. அ? எப்பட்றா நின்னு ஒரு வார்த்தை திரும்பி ஒரு கேமரா கிட்ட நின்னு பேசிட்டு எதா இருந்தாலும் பார்ப்போம். எனக்கு தெரியல. என்ன எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்குது. தெரியல. அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்குமா போகக்கூடாதா? ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை.
இப்போ அது கண்டிப்பா சொல்லியிருக்கணும் சார். என்னங்க இன்ட்ரோல் பாயிண்டா டயலாக் பேசுனதுக்கு அப்புறம் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறதுக்கு புரியுதுங்களா? மக்களை வந்து நீங்க நல்லா திருப்பி திருப்பி சொல்றது கேளுங்க. அதாவது படம் எடுக்கிறவன் சினிமா படம் ஒரு படம் தான் பார்க்குறோம். ஒரு படம் தான் படம் எடுக்கிற குருவுங்கிறதே ஒரு 1000 பேர் தான். அந்த தேட்டரில் உட்காந்து ஒரு ஷோவில் பார்த்துட்டு போகிறவனோட பேச்சை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை ஷோ ஓடிட்டு இருக்கு, அத்தனை இது போயிட்டு இருக்கு. அந்த ஷோவில் பார்த்த மக்களோட விஷயங்கள்லாம் நம்ம பேசலை. சும்மா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரே ஒரு ஷோவில் இருக்கிறவன் பேசுகிற பேச்சை பற்றி கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது அந்த படம் ஃப்ளாப். அந்த படத்தில் இது நடந்தது அது நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறது மாதிரி பேசுறது எந்த விதத்தில் சரி? ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு நீங்க எப்படி அதை பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நீங்க திருப்பி திருப்பி யூடியூப்ல போய் பார்த்தா ஒரு சவுக்கு சங்கரை பார்ப்பீங்க, ஒரு முக்தாரை பார்ப்பீங்க, ஒரு காந்தாராஜா பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு என்ன நமக்கு தெரியல பேரெல்லாம் தெரியல, ஒரு மதன் கௌரியா அந்த அவன் 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 வேற லெவல்லாம், அவன்லாம் விஜய் ரசிகர், அவனை பார்ப்பீங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தனும் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே தள்ளி தள்ளி நீ பார்த்தா கூட எவ்வளவு பார்ப்பீங்க? 50 பார்ப்பீங்க. அதை லிஸ்ட் அவுட் எடுத்து பொறுக்கி எடுத்தீங்கன்னா 20 தான் பார்ப்பீங்க உங்களால் கண்டிப்பாக. அப்போ இவனுங்க 20 பேர் சொல்றது தான் உண்மையா? அப்போ உண்மை என்னடா? புரியுதுங்களா? மீடியாங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் பேசுறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறதுனா அப்போ மக்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அறிய வைக்கிற நம்ம சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம். இந்த உலகத்துல இந்த தமிழ் மொழியிலேருந்து தான் ஒவ்வொரு மொழியும் பறந்ததுங்கிறாங்க. உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி. இந்த மொழியிலேருந்து ஒவ்வொரு மொழியும் பிறந்த அவன்லாம் அறிவாளியா இருக்கான். ஆனா இந்த மொழிக்கு சொந்தக்காரனா இருக்கிறவன் அறிவில்லாத ஜீவனா இருக்கன அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு பெரிய அவமானம். உலக தரத்துல தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏற்பட்ட எவ்வளவு பெரிய இழுக்கு. இதை எவனாவது அதை பத்தி பேசுறானா? இப்ப விஜய் அவர்களை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி இப்ப எல்லா இடமும் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். இல்லைங்க, ஒரு விஷயம் நீங்க நல்லா திருப்பி நீங்க எங்க அறிவார்ந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டார், பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டீங்க அப்படிங்கிறது வரைக்கும் எம்ஜிஆர் சோறு போட்டோம், சத்துணவு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு. சத்துணவு திட்டம் கொண்டு வந்த நீங்க அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை அட்டப்பில் திறந்தீங்க? ஒரு கலைஞர் ஆட்சியில தான் உங்களுக்கு வந்து காவலர்கள், பெண் காவலர்களோட இதுக்கே வந்தது. பெண்களோட விடுதலைக்கே நிறைய விஷயங்கள் கலைஞர் இதில் இருக்கும். எம்ஜிஆரோட இதில் பெண்கள் இதில் என்ன, அவருக்கு பழகின பெண்களுக்கு விடுதலை கொடுத்துக்கிட்டாரு. கிளவியை பார்த்தா கட்டுப்பிடிப்பாரு. அதை தான் இவரும் செய்கிறாரு. இவரும் விஜய் அவர்களும் பார்த்தா உடனே கட்டி பிடிப்பாங்க. இந்த சினிமாக்காரன் அதாவது மலையாளத்தை மாதிரி விடுங்கடா. ஆமாம், சினிமாக்காரனை பாரு, அரசியல்வாதி அறிவு இருக்கான்னு மட்டும் பாரு. அவன்கிட்ட உனக்கு என்ன நாளைக்கு பண்ண போகிறான் அப்படிங்கிறத பற்றி மக்கள் உனக்காக யோசிக்கிறவனும் இருக்கணும். உன்கிட்ட வேஷம் போட்டு காட்டிட்டு போகிறவனும் இருக்கக்கூடாது. அவ்வளோ இதில் நான் திருப்பி கேட்குறேன், அவ்வளோ செருப்புகள் கிடந்ததில்ல, அந்த இடத்துல ஏன் வாட்டர் பாட்டில் கிடக்கல? அது ஏன் கொடுக்கல? இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? எம்ஜிஆரை பேசணும்னு உடனே எம்ஜிஆரை பற்றி இது பண்ண எப்பா கட் பண்ணிக்கிங்க நீங்கள், இல்லாட்டினா அது போய் தப்பாக போயிட்டுருக்கோம். ஆமாம், நான் ஏதோ எம்ஜிஆரோட இது பண்ணது அப்படின்னு. ஆமாம், என்னத்தை சொல்கிறது? உண்மையை சொன்னால் வலிக்கும். ஃபைன் சார். இப்போது ஃபைனலாக வந்து சமூக வலைதளத்தில் எல்லாருமே ஒரு பக்கமும் இப்போ நீதிபதிகள் அவர்களே வந்து கேள்வி கேட்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே சார்ந்த லாயர்ஸ் வந்து அவங்க எங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது, செருப்பை எதுக்கு எடுத்து நீங்கள் விஜய் மேலே அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சில கேள்விகள்லாம் முன் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னதான் ஒரு விஷயங்க, நான் அந்த கும்பலில் ஈடுபட்டு கிடக்கிறேன், புரியுதுங்களா? ஏன் குழந்தை கீழே விழுந்துருச்சு, ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் பக்கத்தில் இருக்கிற ஏன் நண்பன் கீழே விழுந்துருச்சு, எடுத்து தூக்கிறதுக்கு இதுன்னு இருக்கேன். எழுப்புக்கு எவனாவது பார்ப்பானா? எல்லாரும் ஏறி மிதிக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நான் எந்த கூட்டத்துக்கு எவன் பேசுறத பார்க்கறதுக்கு வந்தானோ அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன மனநிலை வரும்? அவன் பேசுறதுனால தாண்டா என்னை எவனும் கவனிக்க மாட்டாங்கிறது வருமா இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கிறத எடுத்து அடிப்பேன். ஒரு வாட்டர் பாட்டில் கையில் இருந்ததுன்னா வாட்டர் பாட்டில் அடிச்சிருப்பேன். எவனுமே வாட்டர் பாட்டில் கொடுக்கல. அப்போ என் கையில் என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இருக்குது? செருப்பு தான் இருக்குது. செருப்பு தான் தூக்கி அடிக்க முடியும். இதுதானே நடந்திருக்கணும். புரியுதுங்களா? உங்களை வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து தான் உங்களுக்கு செருப்பு விடணுமா? செருப்பை விடணும்னு நினைச்சா எப்போ வேணுமாலும் விடலாமா இல்லையா? செருப்பை விடணும்னு நினைச்சா எப்போ வேணுமாலும் விடலாம்ல. அது ஏன் செருப்பு அடிக்கணும், உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறவன் கரெக்டாக உங்களுக்கு நேரம் அடிச்சு உங்க மண்டையில படுறது மாதிரி அடிப்பானா அடிக்க மாட்டானா? குறி வச்சு அடிப்பானா அடிக்கணும்னு நினைக்கிறவன் குறி வச்சு அடிக்கணுமா அடிக்க மாட்டானாங்க? நீங்க எங்கே நிற்கிறீங்க? செருப்பு எங்கே வருது? அவன் இங்கே டச் பண்ணுறான்.
அந்த கவனத்தை உங்க மேல திருப்பத்துக்கு, டேய் நாங்க இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்டா, நீங்க வண்டியை உள்ளார வந்தது அதுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்க கஷ்டத்தை பார்க்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்கிற அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக செருப்பெல்லாம் விட்டுருப்பானுங்க. என்ன மனநிலை புரியல. செருப்பு வந்ததுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த எனக்கு அவங்களோட இருக்கிற அந்த பொதுமக்கள் தான் வந்து பொதுமக்களோட ஃபீலிங் எமோஷன் அந்த இடத்துல நிக்கிறவனா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நிக்கிறவனா நம்ம இருந்து யோசிச்சு பாருங்க. காத்துன்னா அதாவது எல்லாருமே வெளி காத்தோட்டமா நிக்கிறப்ப எப்படி காத்து இல்லைங்கிறாங்க மயிராண்டிங்களா? எல்லாரும் நெருக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப எல்லாரோட சுவாச காசும் ஹீட்டு, பாடியோட ஹீட்டு, சுவாச காசு எல்லாமே ஹீட் ஆகி இதாயும் மேலே போயிடும். நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காதுங்கிற அந்த அறிவுங்கிறது பேசிக் நாலேஜ் இவனும் கிடையாது. ஃபைன் சார். இப்போ இதை தொடர்ந்து இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள், அப்புறம் வந்து ஆதரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன முடிவு அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த கேஸ் வந்து இன்னும் இது சிபிஐக்கு வந்து மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல ஏதோ கேட்டிருக்காங்க சார். சிபிஐக்கு மாத்துறதே வந்து போங்கடிக்கிற வேலைங்க சார். அப்படி இருக்கும்போது இப்போ பிஜேபியிலேருந்து கொண்ட 8 பேர் கொண்ட குழு இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஹேமமாலினி மேம் அவங்களோட தலைமையில் அனுராக் தாக்கூர் ஆகட்டும் சரி, அப்புறம் தேஜஸ்வி சூர்யா, அண்ணாமலை அவர்கள், அப்புறம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ரெஃபரன்ஸ் கொடுக்குறவங்க அவங்க பேசுறவங்க என்ன சொல்றாங்க தெரியுதா? மக்கள் சொல்றாங்க இல்லையா? மக்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் சொல்றாங்க எங்களை வந்து கத்தியால வச்சு கீறினாங்க, கழுத்தை நெரிச்சாங்கலாம் சொல்றாங்க. எல்லாம் ரைட்டு அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க எடுத்துக்க போறது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க கத்தியால வச்சு கிழிக்கப்பட்டவன், குத்தப்பட்டவன், குத்து வாங்கப்பட்டவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இல்லையா? அவன் எங்க? உடற்கூறு ஆய்வுல வந்து ஒருத்தன் கத்தியால குத்தப்பட்டு செத்துருக்காங்கிறதெல்லாம் இருக்கும்ல. அப்படியெல்லாம் அவங்க வீட்டுக்கும் இரங்கல் தெரிவிக்கிற வீட்டுக்கும் வந்து போய் உட்காந்து பேசினதையும் சில வீடியோஸ் தான் பார்த்தோம் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாம் இது முக ஸ்டாலின் தான் வந்து எங்களெல்லாம் போக சொல்லி அந்த இடத்துல நிற்க சொல்லி எங்களை நெருக்கி வச்சு கொண்டுவிட்டாரு. யார் இந்த இதை நடத்துனது? அதாவது யாருமே நடத்தலை. அவங்களா வந்தாங்க, அவங்களா நின்றுட்டாங்க, அவங்களுக்கா இதுன்னு இல்லை வந்து செத்துட்டாங்க. யாரும் நடத்தலை. யாருக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாது சார். ஹேமமாலினி மேம் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, கும்பமேளால கூட 30 பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் பேட்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயன்ற மாதிரியான ஒரு குறிப்பு. புரியுதுங்களா? ஹேமமாலினி மைண்ட் செட்டப்பு, ஹேமமாலினி மைண்ட் செட்டப் புரியுதா? 30 பேர் செத்தா காமன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? இலங்கையில் எத்தனை பேர் செத்தான்? அப்போ இதே பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தது? குரல் கொடுத்து அத்தனை இலங்கை தமிழர்கள் செத்தாங்க அப்படின்னு இதுங்குதா? நடந்துச்சா? கேட்டுச்சா? என்ன பண்ணாங்க? இறப்பை பார்த்து இறக்கப்படுற உலகத்தில் அவங்க வாழலை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க மைண்ட் செட்டப்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டப் உள்ள ஆள் தான் இவரும். அடுத்தவன் செத்தா நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன? பிஜேபி உங்களோட கூட்டணி வந்துருமா சார்? அப்போது கண்டிப்பாக ரெண்டும் கூட்டணியாக இருக்கும். ஆமாம், அந்த கூட்டணியோட நம்ம வாழ்வோம். வேறு வழியே இல்லை, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆமாம், ஏன்னா நம்ம உழைச்சாதான் நம்ம 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 சாப்பிட முடியும். நமக்காக எவனும் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டான். 1000 ரூபா பணமும் 2 நாளில் செலவாயிருன்னு இவங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு 30,000 ரூபா கொடுங்க. எப்படியாவது உலக நாட்டில் எங்கேயாவது கொள்ளடிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு மாதம் 30,000 ரூபா கொடுங்க. 1000 ரூபா எங்களுக்கு பத்தலை, 30,000 ரூபா கொடுங்க. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.